ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வழியில் எப்படி நம்மளோட டெலகிராம் சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸை ஏற்றுறது. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும். ரொம்பவும் ஈஸியாக இருக்கும், பட் ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸும் குமியும், அந்த மாதிரி சொல்லலாம். அப்படி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 5 வழி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கு டைட்டில் பார்த்துருவோம். 5 டைட்டில். பப்ளிக்கு கிராஸ் பெய்டு, 4 சப்பு, அப்புறம் மெனி பப்ளிக் சேனல். இந்த 5 தான் மொத்தம் 5 வழியில் எப்படி சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த 5 வழி தான். இப்போ வந்து இதை ஒவ்வொன்றையும் வந்து ஃபுல்லாக பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன், மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா 5 வழியிலையும் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இது இருக்குது, லாபம் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக கூட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். இல்லை நீங்கள் 5 வழியில் கூட பண்ணலாம், ஒரு 3 வழியை சேர்த்து கூட பண்ணலாம். அப்படின்னா இன்னும் கூட உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டக்குன்னு ரீச் ஆகலாம். டெலகிராம்லன்றது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வாங்க நம்ம 5 வழியில் எப்படி சப்ஸ்கிரைபர்ஸை பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கில் போடுற ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ பாருங்க தெரியும். ஒரு சேனல் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நான் வந்து பப்ளிக்கில் போட்டிருக்கேன், எதற்கும் துணிந்தவன். இந்த டைட்டில் வேறு வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். இதில் வைக்கிறதே நம்மளுக்கு வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். நான் காப்பிரைட் ப்ராப்ளம் வந்து எப்படி தடுக்கிறேன்னு நான் வந்து வர வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பப்ளிக்கில் போகணுன்னா ஃபஸ்ட்டு டைட்டில் போட்டுக்கோங்க, லோகோ வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பப்ளிக் லிங்க் டைப்பு. இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் நேமை வைக்காதீங்க. இப்போ எதற்கும் துணிந்தவன் போட்டிருக்காங்கன்னா, இது வந்து ஒரிஜினல் நேம் கிடையாது. இந்த எதற்கும்க்கு 2K வரும். இப்போ நான் வந்து இப்படி போட்டனால இப்படி பண்ணி சர்ச் பண்ணுறவங்களாம் நம்ம சேனலுக்கு வந்து வருவாங்க. எனக்கு தெரிஞ்ச அதிகமாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் இதை வந்து எடிட் பண்ணியிருந்தேன். இந்த சேனல் வந்து இந்த மாதிரி லிங்க் வச்சு ஒரு 5 நாள் தான் ஆச்சு. 5 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 19K வியூஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி கூட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். பட் வந்து இதில் வந்து நீங்கள் ஒரிஜினல் மூவி வந்து போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக காப்பிரைட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே போட்டிருக்கேன் கிராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிராஸ் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து நிறையா கிராஸ் ப்ரொமோஷன் குரூப்ஸ்லலாம் நான் வந்து இருக்கேன். பேசிக்காக வந்து கிராஸ் ப்ரொமோஷன் அப்படின்னா நீங்கள் வந்து டெலகிராமில் இருந்தீங்கன்னா கேள்விப்படலாம். இப்போ தெரிஞ்சுக்கோங்க. கிராஸ் ப்ரொமோஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குரூப்லாம் இருக்கும். இந்த மாதிரி குரூப்பில் என்னென்னலாம் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் ப்ரொமோஷன் அவைலபிள் நோ, நீ உங்களுக்கு மெசேஜ். இப்போ வந்து நான் வந்து ஒரு 5K வச்சுருக்கேன்னா, நம்மள்கிட்ட கிராஸ் ப்ரொமோஷனாக ஒரு சேனல் நம்ம சேனலு, இன்னொரு சேனல் வந்து ஆப்போசிட் சைடில் ஒரு ஆப்போனண்ட். நான் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஆள் வந்து பின்னு வச்சுக்கோங்க. பி உள்ள சேனல் நான் வந்து ப்ரைவேட்டில் போட்டிருந்தேன்னா எனக்கிட்ட வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஆடியன்ஸ் வந்து வரமாட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு ஃப்ரீ மெத்தட்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து என் சேனலில் வந்து இப்போ ஒரு கிராஸ் ஓடிட்டுருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சேனல் ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, இவரோட லிங்க் வந்து என் சேனலில் ஓடும், என்னோடய லிங்க் வந்து அவர் சேனலில் ஓடும். இப்போ நான் கிளிக் பண்ணால் என் சேனலுக்கு வருவாங்க, இந்த லிங்கை கிளிக் பண்ணால் அவங்க சேனலுக்கு வருவாங்க. இதுதான் கிராஸ். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதுதான் கிராஸு. இதுக்கு தான் இந்த மாதிரி குரூப்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து கிராஸ் ப்ரொமோஷன் அவைலபிள், மை சைடு 5K, அபோவ் வந்து 4K அந்த மாதிரி போட்டு டிஎம்இ ஃபாஸ்ட் அப்படின்னு போட்டு கான்டாக்டிங் மீ அப்படின்னு போட்டிங்கன்னா 5K அந்த ரேஞ்சில் உள்ளவங்களாம் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது எப்படி கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து கிராஸ் ப்ரொமோஷன் கேட்போம். இப்போ வந்து ஒரு ஆள் வந்து ஒன்று கேட்குறாங்க, நீங்கள் கூட அந்த 5K உள்ளவங்களை தேடி போய் கிராஸ் ப்ரொமோஷன் அப்படின்னு கேட்கணும். அவங்க லிங்க் கேட்பாங்க. பேசிக்காக நான் சொல்கிறேன், லிங்க் கேட்பாங்க. நீங்கள் வந்து லிங்க் கொடுங்க, அவங்களுக்கு லிங்க் அனுப்புவாங்க. லிங்க் அனுப்பலைன்னா கிவ் மீ ஒரு லிங்க்குன்னு கேளுங்க. அடுத்து டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 8 ப்ரொமோஷன் போடுவேன். 8 to 10, 10 to 12 அந்த மாதிரி 2 ஹவர்ஸாக போடுவேன். 2 ஹவர்ஸும் கண்டிப்பாக ப்ரொமோஷன் பிடிச்சிருவேன். அடுத்து ஃபுல் நைட் கூட போட்டுக்கலாம். அது நம்ம அவர்கிட்ட பேசுகிறது தான்.
இப்படி டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஷெட்யூல் பண்ணிடணும். ஷெட்யூல் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி ஃபார்வர்ட் கொடுத்து நம்ம சேனல் அதை தொட்டு இந்த ஃபார்வர்ட் மெசேஜை வந்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஷெட்யூல் மெசேஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி கீழே ஷெட்யூல் கொடுத்திங்கன்னா அது அந்த டேட்டில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிரும். அதை தெரியும். இந்த மாதிரி தான் கிராஸ் ப்ரொமோஷன் வந்து போடுறது. அடுத்து வந்து மூணாவது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெய்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிராஸ் ப்ரொமோஷன் எப்படி போட்டோம், நம்ம சேனல்லையும் ஓடும் அவங்க ப்ரொமோஷன், அவங்க சேனல்லையும் நம்ம ப்ரொமோஷன் ஓடும். இது இல்லாமல் இப்போ நான் ஒரு 24K இருக்கேன்னா என்கிட்ட வந்து ஒரு ஆள் வந்து கேட்பார், ஒரு 5K இருக்கவரோ 3K இருக்கவரோ கேட்பார், ப்ரோ எனக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுங்க, நான் 1 ஹவருக்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஒரு 30 ரூபாய் சொல்கிறேன்னா அவர் கொஞ்சம் பேசுவார், ஒரு 20 ரூபீஸ் கொண்டு வந்துட்டு மொத்தமாக ஒரு 5 ஹவர்ஸ் அப்படி போட்டான்னா 100 ரூபா வாங்கிட்டு நம்ம சேனலில் மட்டும் அவர் லிங்கை போடுற மாதிரி இருக்கும். அவர் ப்ரொமோஷன் தருவார், அது மட்டும் நம்ம சேனலில் போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பெய்டு மெத்தடு. இது வந்து காசு இருக்கிறவங்க என்கிட்ட கொஞ்சம் ஃபினான்ஷியலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி ஃப்ரீனா நீங்கள் கிராஸ் ப்ரொமோஷனே ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து 4th மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அப். இப்போ வந்து ஃபோர்ஸ் அப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாட்லாம் அவைலபிள் ஆகும். பாட்னா அது ரோபோட் மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது. அதுக்குன்னு தனியாக எப்படி பாட்லாம் க்ரியேட் பண்ணணும்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லைனா அடுத்தடுத்த வீடியோனா நானே அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பாட்டு அதில் வந்து எப்படி ஃபோர்ஸ் அப் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பாட்டுக்கு வரீங்க, அது வந்து இப்போ வந்து மூவி சர்ச் பாட்டாக இருக்குது. இப்போ வந்து அதில் வந்து மூவி சர்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஏதோ ஒரு வழியில் வந்து அந்த பாட்டை வந்து காண்டாக்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு பாட் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஃபோர்ஸ் அப் வந்து இன்க்ளூட் ஆகும். இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பப்ளிஷ் ஆக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்துருச்சு. கீழே வந்து சர்ச் மூவிஸ்ன்னு இருக்கா, இது எல்லாத்துக்குமே இது வந்து சர்ச் மூவிஸ் அதுக்கு தான் வந்து யூஸ் ஆகும். இப்போ நான் சர்ச் மூவிஸ்ன்னு போட்டேன்னு வைங்களேன், இதில் வந்துடுது, யூ ஹாவ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் டு யூஸ் த பாட். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த பாட் வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்து நான் மாநாடுன்னு போடுறேன்னு பார்த்துங்களேன். மாநாடுன்னு போட்டாலே இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், ஜாயின் அப்டேட் சேனல். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாட் ஓனரோட சேனல், அந்த பாட் ஓனர் வந்து அது என்ன லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த சேனலில் இப்போ வந்து இங்கே தான் கொடுத்துருக்காரு. இதை வந்து நான் ஜாயின் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் வந்து மூவி சர்ச் பண்ணுறேன், எனக்கு வந்து வந்துடும் பாருங்கள். நான் சர்ச் பண்ணால் இப்போ தான் எனக்கு மூவிஸ் வருது. இதே நான் டெலீட் அந்த சேனலில் சேரலைன்னா எனக்கு வராது. இதுதான் ஃபோர்ஸ் அப்புன்றது. ஃபோர்ஸ் அப்புனா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் அந்த பாட்டை வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ண தெரியணும், அப்படின்னா இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்து 5th வே என்னென்னு பார்த்தீங்கன்னா மெனி பப்ளிக் சேனல்ஸ். மெனி பப்ளிக் சேனல்ஸ் தான் இருக்கிறதுலே ஃப்ரீ மெத்தடும் கூட ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து என்கிட்ட ஒரு 5 இதுக்கிட்ட பப்ளிக் சேனல் இருக்குது. மெனி பப்ளிக் சேனல் நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா, மெனி பப்ளிக் சேனல் இருக்குது. இதில் ஒன்று நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். எல்லாத்துலேயும் இந்த மாதிரி தான் போஸ்ட் போட்டிருப்பேன். இப்போ இதில் 6மே என்னோடய சேனல் தான். இப்போ எல்லாத்துலேயும் எவ்வளோ ரெக்வஸ்ட் இருக்குதுன்னு பார்த்துங்க. இதெல்லாம் ரெக்வஸ்ட் லிங்க்கு. ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணுறேன், 5000 ரெக்வஸ்ட் லிங்க்கு. ரெண்டாவது கிளிக் பண்ணுறேன், 3000. தேர்டு கிளிக் பண்ணுறேன், 2000. 1.4000. 4K. இதில் வந்து 2K. இது வந்து ரொம்ப எசென்ஷியலான ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உங்கள் லிங்க் மட்டும், உங்கள் சேனலோட லிங்க் மட்டுமே இந்த சேனலில் கொடுக்கலாம் பப்ளிக்கில் போட்டு. ஆனால் பப்ளிக்கில் போகிறது வந்து சேனல் காப்பிரைட் வராமல் இருக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நேம் கரெக்டான நேம் கொடுக்காதீங்க, கொஞ்சம் மாற்றி கொடுங்க. இது ஒன்று. இதுக்கு வந்து பேஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 1 மந்த் இருக்கும். இந்த மாதிரி நான் எசென்டியலாக ஸ்டார்ட் பண்ணது. அப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு 1K சேனல் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 1K சேனலை வச்சு
அதில் வந்து ஒரு சேனல் லிங்க் கொடுத்தேன். அதை வந்து அதில் ஜாயின் பண்ணி ரெக்வஸ்ட் கொடுத்து அது வந்து இன்னொரு சேனலில் மாற்றினேன். இந்த மாதிரி இப்போ 2ல் இன்னொரு சேனல் லிங்க் போட்டு 3ஆக மாற்றினேன், 4ஆக மாற்றினேன், 5ஆக மாற்றினேன். அடுத்து இப்போ இவ்வளோ இருக்குது. நேற்று இப்போ ஒரு 6 இது கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து டக்குனே க்ரோ ஆகும். நீங்கள் எத்தனை சேனல் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்றாப்புல வந்து உங்களுக்கு க்ரோ ஆகும். புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் நான் சொன்ன 5 வே. இது ரொம்பவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நினச்சதுலேருந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து யாரும் போட்டிருக்க மாட்டாங்க டெலகிராம் இது யூடியூப்பில். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி டெலகிராம் எப்படி ஏர்ன் பண்ணுறது, டெலகிராம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கணும், அடுத்து எப்படி ஏர்ன் பண்ணுறது, மொத்தமாக எப்படி ஏர்ன் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் கொடுத்து வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து டிஸ்லைக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. மறக்காமல் ஏதாச்சும் பண்ணிட்டு போங்க. டிஸ்லைக் இல்லைன்னா லைக் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் உங்கள் டெலகிராம் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.